வந்துட்டீங்களா? யாருக்காவது என் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியுமா? நான் புள்ளத்தாச்சி பொம்பளைன்னு அவர் என்ன விட்டுட்டு ஓடிட்டாரு போல இருக்கு. எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லா பக்கமும் போய் தேடிட்டு வர. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா சொன்ன கேளு ஸ்வேதா. வேணாம் ஸ்வேதா, சொன்ன கேளு. ஏன் வேண்டாங்கிற? அப்போ நீ கெட்டவளா? நீ ஏன் என் புருஷனை தேட வேண்டாங்கிற? என்ன பண்றன்னு பாருன. மேல குண்டு போடுற ஸ்வேதா, மேல குண்டு போடுற. குண்டு போடுற பாரு. ஐயோ, ஏய் ஸ்வேதா. ஐயோ, உனக்கு ஒன்னும் ஆகல, அப்படியே இருக்க. இரு, உன்ன இன்னொரு குண்டு போடுறேன். இந்த குண்டு நல்லா இருக்கு, இத போடுறேன் பாரு. ஸ்வேதா, இந்த குண்டும் தப்பா இருக்கே, எதுவுமே ஆக மாட்டேங்குது. இந்த குண்டு தப்பா இருக்கு, சரியாவே இல்ல. நான் பாரு என்ன பண்றேன்னு. என் மாமாவை காணோம். என் மாமா. ஸ்வேதா, 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 ஏய், ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்வேதா, நல்லா இருக்குல்ல? ஸ்வேதா, நல்லா இருக்கு. ஐயோ, மாமா காணோம். எங்க? என் புருஷனை காணோம். என் புருஷன் எங்க? என் புருஷன் எங்க? சிம்ரன், என்ன சிம்ரன் இது? வேண்டாம் வேண்டாம், நான் அப்பவே சொன்னேன். நியாயத்தை பண்றோம்னு. இப்ப பாரு, அவ எப்படி ஆயிருக்கான்னு பாரு. எனக்குலாம் அவளை பார்த்து பரிதாபமே வரல. உப்ப தின்னவ தண்ணி குடிக்கிறான்னு நினைச்சு போயிட்டே இருக்கணும். எங்க காணோம்? சரி, உங்களுக்கு இவ்ளோ இறக்கம் வருதே, இதே ஜூஸ வெண்ணிலாக்கா குடிச்சிருந்தா நம்ம வெண்ணிலாக்காக்கும் இதே நிலைமை தானே வந்திருக்கோம். என் புருஷன் எங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்கக்கா. இவ மேல இறக்கம்லாம் படாதீங்க. பேசாம மென்டல் ஹாஸ்பிட்டல் வேனை வர சொல்லி காதும் வச்சா மாதிரி இவளை ஏத்தி விட்டுட்டு கோயிலுக்கு போய் திருவிழாக்கான வேலையை பார்ப்போம். ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? இவள கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல விடுறதா? அது நல்லா இருக்குமா? நான் சொன்ன எதையும் நீங்க கேட்காம விட்டுட்டீங்க. இப்ப பாரு, இவ பைத்தியம் ஆயிட்டா. என்னாச்சு? 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 என் புருஷனுக்கு என்னாச்சு? என் புருஷனுக்கு என்னாச்சு? ஆமா, என்னாச்சு? ஐயோ, நீ யாரும் சொல்லு. இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீயாவது சொல்லு. நான் இதோ இந்த பஞ்சுக்குள்ள எல்லாம் தேடி பார்த்தேன், காணோம். என்ன ஒரு மாதிரியா பேசுறாங்க? என்னாச்சு? ஸ்வேதாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியமா? என்னாச்சு? வா வா வா, உன்கிட்ட நான் தனியா சொல்றேன். வா வா வா. அவங்களுக்கு தெரிய வேண்டாம். உனக்கு நான் இந்த வளையல அப்புறம் இந்த கம்மல் எல்லாம் கூட தந்துடுறேன். அவங்க என் புருஷன் எங்க இருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்காருன்னு தெரியல. பாவம், விட்டுட்டு போயிட்டாரு. எங்க போயிருக்காரு? யாரும் கண்டுபிடிச்சு தர மாட்டேங்கிறாங்க. நானே தேடிக்கிறேன். எங்க இருக்காரு என் புருஷன்? என் புருஷனை யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க. என் புருஷனை யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க. முத்துமாமா, 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 இங்க வா. கோவிலுக்கு போக டைம் இருக்கு, எதுக்கு அடிச்சிட்டு போடுறா? முத்துமாமா, வரேன். என் புருஷனை காணோம். யாராச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க. என் புருஷனை ஸ்வேதாக்கா பாரு முத்துமாமா, பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க. காணோம். யாராச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க. என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுங்க. இவளுக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு? இவன் நம்மள பைத்தியமாக்கிடுவா. நடிக்கிறா தெரியல. டிராமா இதை தெளிய வைக்கிறதுக்கு ஏன்ட்ட மருந்து நான் பார்த்துக்கிறேன். மருந்து இருக்கா? என்ன மருந்து? குடு 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 குடு. ஐயோ அண்ணா, மாமா, பைத்தியமா நீ? பைத்தியமா?
ஐயோ மாமா வேண்டாம். வேணாம் மாமா மாமா நாடகம் மாமா வேண்டாம். மாமா வேண்டாம். எல்லாத்துக்கும் நாடகம். மாமா வேண்டாம். ஸ்வேதா உண்மையாவே பைத்தியம் தான் மாமா. நாங்க தான் அவளை பைத்தியமாக்கணும். ஆமா மாமா எங்களை மன்னிச்சிருங்க. வெண்ணிலாக்கா திருவுல சீட்ல ஜெயிக்க கூடாதுன்னு ஸ்வேதா தான் பைத்தியமாக்குற பச்சைலிய வாங்கி அரைச்சு அதை ஜூஸ்ல கலந்து வெண்ணிலாக்காக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அதை மாத்தி நாங்க தான் ஸ்வேதாக்கு கொடுத்தோம். அதனாலதான் அவ பைத்தியம் ஆயிட்டா. ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டீங்க? தெரிஞ்சே இப்படி பண்ணலாமா? ஸ்வேதாக்கா தான் இப்படி ஒரு தப்பு பண்றாங்கன்னா நாமளும் இப்படி பண்ணலாமா? அவங்களோட புத்தி அப்படி. அதுக்காக விடுங்கக்கா, அவ தப்பு செஞ்சவ. அவ செஞ்ச தப்புக்கு தான் அவ அனுபவிக்கிறா. இவ இப்படியே இருந்தாதான் உங்களுக்கும் மாமாக்கும் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். நீங்க போய் திருவிழா சீட்ல கலந்துக்கோங்க. கொடியேத்தி ஊர் திருவிழாவை கொண்டாடலாம். ஐயோ முத்துமாமா, இங்க பாரு முத்துமாமா, ஊர் புற என்னதானே தப்பா பேசுவாங்க. நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்வாங்க. தயவு செஞ்சு இதை தெளிய வச்சிருங்க முத்துமாமா. எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க மாமா. நான் புள்ளதாச்சி பொம்பளை. என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு குட்டி பாப்பா வரும். உங்களுக்கெல்லாம் நான் விளையாட தரேன் தரேன். டன் டன் டன். ஹலோ. முத்தரசையா, கோயிலேருந்து தான் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. பூசாரி, ஊர் பெரியவங்க எல்லாரும் வந்தாச்சு. நேரமாயிட்டே இருக்கு. உங்களை காணன்னு தான் ஃபோன் பண்ணேன். வந்துடுறீங்களா? வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை ஒன்றும் இல்லை. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள திருவிழா சீட்டு போட்டு பார்க்கணும். வந்துருங்க. வந்துடுறோம். நல்ல நேரம் போகிறதுக்குள்ள கோயிலுக்கு போயிடணுமா? என்ன முத்துமாமா நீ பேசுற? ஸ்வேதாக்கா இப்படி இருக்கும்போது எப்படி இப்படியே விட்டுட்டு போக முடியும்? என்ன பண்ணுற, வேறு வழி இல்லையே. நல்ல நேரம் போகிறதுக்குள்ள வர சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் போயிட்டு வந்து பாப்பா. என்ன முத்துமாமா? வேற வழி இல்லை வெண்ணிலா. என்ன பண்ண சொல்ற? அக்கா சொன்ன கேளுங்கக்கா, வாங்க. இல்ல சிம்ரன், சொல்றது கேளு. வாங்கக்கா. வாங்க. ம். எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் அவங்க வரலையே. உங்க முன்னாடி தானே ஃபோன் பேசினேன். வந்துகிட்டு இருப்பாரு. வர்ற வழியில வேற ஏதாவது வேலை வந்துச்சோ என்னவோ. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாரும் மன்னிக்கணும், வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால என்ன, பரவாயில்ல. பரவாயில்ல தம்பி. பூசாரி, தம்பி வந்தாச்சு. அப்புறம் என்ன, திருவுள சீட்டை போட்டுற வேண்டியதானே? போட்டுடலாம். சரிங்க, இவங்க வந்துட்டாங்க. கொடியேற்றத்துக்கு உரிமுகர்னு இன்னொரு ஆள் வரலையே. ஆமாம்மா, அவங்களும் வரணும்ல. முத்தரசன் தம்பி, ஸ்வேதா வரலையா? எப்போ வருவாங்க? ஸ்வேதாக்கா அது ஸ்வேதா வர்றது கொஞ்சம் கஷ்டம். அவ வரமாட்டா. நம்ம அந்த திருவிழா சீட்டு போடுற வேலையை ஆரம்பிச்சிடலாமே. என்ன தம்பி, அந்த ஸ்வேதா தான் எனக்கு கொடியேற்றுறதுக்கு உரிமை இருக்குன்னு பிரச்சனை பண்ணிச்சு. இப்போ என்னடானா, திருவுள சீட்டை போடுற நேரத்தில் அது வரலன்னா எப்படி? தலைவரே, அந்த பொண்ணு வரலன்னா திருவிழா சீட்டு போறதுல அவங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். முத்தரசையா சொல்ற மாதிரி வெண்ணிலாவே கொடியேத்தட்டும். அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இந்த பிரச்சனை இதோட விட்டுருவோம் தலைவரே. அப்புறம் எதுக்கு திருவிழா வச்சுட்டு போடணும்? முத்தரசையாவும் வெண்ணிலாவும் சேர்ந்து கொடியேற்றட்டும். அதுவும் சரிதான். தம்பி வாங்க வாங்க. இல்லங்க, எங்க கூட்டிட்டு போற? கொஞ்சம் அமைதியா வரியா? சொல்றது கேளு, வா. போகணும். வா. என் புருஷன்
புருஷனை காணோம். ஸ்வேதா நான் அமைதியா இருங்கல்ல. கும்பல. என் புருஷனை காணோம். என் புருஷன் என்னை விட்டுட்டு ஸ்வேதா. போயிட்டாரு. கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? உன் புருஷனை கண்டுபிடிக்க தான் இங்க வந்திருக்கோம். இவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா? உண்மையாவா? ஆமா, அமைதியா இரு. முத்தரசன் தம்பி, ஸ்வேதா வரமாட்டான்னு சொன்னீங்க. ஆனா இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. திடீர்னு இந்த கோலத்துல வந்து நிக்கிறாங்க. என்னாச்சு இவங்களுக்கு? நல்லா பாத்துக்கோங்க. ஸ்வேதாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவரே பார்த்து என்னாச்சுன்னு கேட்டா அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? அதான் பாத்தீங்கல்ல எப்படி தலையை குனிஞ்சிட்டு இருக்காருன்னு. மருது, என்னப்பா சொல்ற? பின்ன என்னங்க? ஸ்வேதா என்ன கேட்டா? என் வயித்துல குழந்தை இருக்கு, என் கழுத்துல தாலி கட்டின புருஷன் நீதாங்கிற உரிமையை கொடுத்தானே கேட்டா. அந்த விஷயம் எல்லாரும் முன்னாடி வெளில வந்ததும் ஸ்வேதாவை பைத்தியமாக்கிட்டாரு. இங்க பாரு மருதானா, மரியாதையா பேசு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன் மரியாதை கெட்டுரும். அசிங்கமா இல்ல? இப்படி ஊருக்கு முன்னால அண்ணனை அவமானப்படுத்துறியா? உனக்கு அசிங்கமா இல்ல? நீலாம் ஒரு தம்பியா? டேய், என்னடா என்னமோ மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அவரோட சேர்ந்து ஜால்ரா போட்டா போய் உண்மையாடுமா? இங்க பாருங்க, நான் சொல்றதுதான் உண்மை. ஐயா, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த மருதண்ண சொல்றது பொய். அண்ணன் எந்த தப்புமே பண்ணல. கார்த்தி, இதை பாருங்க, மருது சொல்றது எல்லாமே போய், அது உண்மையே கிடையாது. ஸ்வேதா பைத்தியமானதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்பா உன்னோட என்னப்பா பெரிய ரோதனையா இருக்கு? குடும்ப பிரச்சனை கொண்டு வந்து கோயில நுழைக்கிற? உனக்கும் முத்தரசையாவுக்கும் பிரச்சனைங்கிறது ஊருக்கே தெரியும். இப்ப என்னன்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு முத்தரசையா தான் ஸ்வேதாவை பைத்தியமாக்கினாருன்னு சொல்ற? எதை வச்சு அப்படி சொல்ற? ஹலோ, இங்க பாருங்க, நான் ஒண்ணு சும்மா பேசல. நேத்து திருவுள சீட்டு போடலான்னு முடிவு எடுத்து போய் இவர் என்ன சொன்னாரு? ஸ்வேதா கோயிலுக்கு வராம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், வெண்ணிலா கூட சேர்ந்து தான் கொடியேத்துவேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்ன மாதிரி ஸ்வேதாவை பைத்தியமாக்கிட்டாரு. அது புரியல உங்களுக்குலாம்? என்னப்பா அது பெரிய இடத்துல இப்படிலாம் நடக்குது? அவங்க வீட்டுல நடக்கிறது இதெல்லாம் சகஜம் தானே. என்னங்க இது பெரிய கொடுமையாலா இருக்கு? பெரிய மனுஷன் செய்யற காரியமா இது? இவரு என்னமோ நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த கெட்டல இவருக்கு 2 பொண்டாட்டி வேற. இதுல ஒரு ஊர் பெரிய மனுஷன் வேற. ஏப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. தம்பி, இது உங்க குடும்ப விஷயமா இருக்கலாம். ஆனா இப்ப பஞ்சாயத்துன்னு ஆயிடுச்சு. மருது உங்க மேல சொன்ன புகார்ல ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி எங்களுக்கும் தோணுது. நீதான் தம்பி அதுக்கு பதில் சொல்லணும். இதை பாருங்க, யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் உண்மையாயிடாது. நான் போய் பேச மாட்டேன். என் மனசாட்சிக்கு தெரியும். அதுக்கு விரோதமான எதுவும் பண்ணதும் இல்லை, பேசுனதும் இல்லை. ஸ்வேதா பைத்தியமானதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுதான் உண்மை. ஏங்க, அவர் பண்ணானா இல்ல அவருக்காக மத்தவங்க பண்ணானா? ஏதோ அண்ணன் ஆச்சேன்னு வாய் திறந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல வேணான்னு தான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருச்சு. இங்க பாருங்க, இவருக்காக வைத்தறிட்ட போய் பச்சளை மருந்து வாங்கி அதை அரைச்சி குடிக்க வச்சது வேற யாரும் இல்ல. தோ நிக்கிறாங்களே, என் பொண்டாட்டி கலை, என் தங்கச்சி ஜனனி, என் தம்பி பொண்டாட்டி சிம்ரன். இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கூட்டு சதி பண்ணிருக்காங்க. சும்மா பண்ணல, எங்க அண்ணன் தூண்டி விட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. என்ன கலை, வாய் மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு, வாய் திறந்து எல்லாம் உண்மையை சொல்லு. சொல்ல மாட்டேல? இங்க பாருங்க, நான் கேட்ட இந்த உண்மையை சொல்ல மாட்டேன். ஊர் பெரியவங்க இருக்கீங்களா, நீங்க கேளுங்க, தன்னால உண்மை வரும். அம்மா, என்ன இது? என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான், அதை நாங்க ஒத்துக்கிறோம்.
ஆனா என் புருஷன் சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய். வைத்தியர்கிட்ட பச்சளை வாங்கினது நாங்க இல்ல, இந்த ஸ்வேதா தான். வெண்ணிலவ பைத்தியமாக்குறதுக்காக அந்த பச்சளைய வாங்கினா. அத அவ தான் அரைக்கவும் செஞ்சா. வெண்ணிலாவுக்கு குடுக்க வச்சிருந்த ஜூஸ்ல அந்த பச்சளைய அவ தான் திருட்டுத்தனமா கலந்து வச்சா. ஆனா ஒண்ணு சத்தியமா இந்த விஷயம் எங்க முத்தரசன் மாமாக்கும் வெண்ணிலாவுக்கும் தெரியாது. அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. பாத்தீங்களா, எல்லாரும் பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் எதுவுமே தெரியாதுன்னு அமைதியா இருந்தாங்க. ஆனா நீங்க எல்லாம் மிரட்டி கேட்டதும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உண்மை வருது. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்சம் மிரட்டி கேளுங்க. எங்க அண்ணன் தான் தூண்டி விட்டாருன்னு அதையும் சொல்லுவாங்க. சரிங்க, இவ்வளவு ஏன் பேசிக்கிட்டு, நீங்களா சொன்ன மாதிரி வெண்ணிலாவும் முத்தரசன் நல்லவங்களா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவங்க சம்மதம் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு எனக்கே நல்லாவே தெரியுது. எப்படி பார்த்தாலும் இது அவங்களுக்காக தானே செஞ்சிருக்காங்க. ஸ்வேதா அப்படி பைத்தியமாய் நிக்கிறாள், அது யாரால? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இப்பவாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுவீங்கன்னு நம்புறேன். சொல்லுங்க. முத்தரசன் தம்பி, நீங்க என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம். என்னதான் ஸ்வேதா பைத்தியமான விஷயத்துல நீங்க நேரடியா சம்மந்தப்படலனாலும் உங்களுக்காக தான் அவங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னு ஊர்ஜிதமாயிருச்சு. அதனால இந்த விஷயத்துல நீங்க குற்றவாளி தான். திருவிழாவுக்கு இன்னும் நாள் இருக்கு. அதுக்குள்ள ஸ்வேதாவை குணப்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு. எப்போ ஒருத்தங்க உரிமை பிரச்சனையை கோரினாங்களோ அதுக்கு தீர்வு காணாம திருவிழா நடத்துறது சரியா இருக்காது. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஆயிடக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்றேன். ஐயா சத்தியமா சொல்றேன். வெண்ணிலா, பெரியவங்க எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். ஸ்வேதாவை முழுசா குணமாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. முத்து மாமா, என்ன மாமா? வா. என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுக்காம போறாரு. எங்க? ஏய் டாடா பாய் பாய். அப்புறம் என்ன மருது? அவர் தான் குணப்படுத்துறேன்னு சொல்லிட்டாருல்ல, குணப்படுத்தினதுக்கு அப்புறம் திருவிழாவை வச்சுக்கலாம். கிளம்புங்க. கிளம்புங்க கிளம்புங்க. அப்ப என் புருஷன் வாங்கல. எங்க கூட்டிட்டு போற? என் புருஷன் வேணும். அண்ணா ஒரு நிமிஷம், எனக்கு இந்த ஊரே பிடிக்கலண்ணா. விடு கார்த்தி, விடு. எப்படிண்ணா விட சொல்றீங்க? எல்லாரும் இந்த ஊர்ல உங்களை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்ப நீங்க செய்யாத தப்புக்கு ஊர்ல எல்லாரும் கூடி கேள்வி கேட்டு இப்படி அவமானப்படுத்துறாங்க. எதுக்குண்ணா நீங்க செய்யாத தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டீங்க? இந்த பாரு, ஊர் பெரியவங்க எடுத்த முடிவு, அவங்க பேச்சுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அவங்கள மதிக்கணும். 5 வருடம் ஒரே மாதிரியா இருக்கு, அதே மாதிரி தான் ஊர் மக்களும். ஒருத்தர் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. சில பேர் நம்மளுக்கு சாதகமாக பேசுவாங்க, சில பேர் நம்மளை எதிர்த்து பேசுவாங்க. அதுக்கு நம்ம கோவப்படக்கூடாது, அப்புறம் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அண்ணா மதிக்காட்டி போறாங்கண்ணா. எதுக்குண்ணா இவங்களாம் யாருமே வேணாண்ணா. விடு கார்த்தி, ஏன் டென்ஷன் ஆகுற? உங்களை அவமானப்படுத்துறதை என்னால தாங்கிக்க முடியலண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. பரவாயில்ல கார்த்தி, போயிட்டு போகுது. நீ எதுக்கு தேவையில்லாம எங்களை மன்னிச்சிடுங்க. அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. எந்திரிங்க, என்ன பண்றீங்க? எந்திரிங்க. என்னாச்சு? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லண்ணா, ஸ்வேதாவுக்கு பச்சளைய கொடுத்தது நாங்க தான். அதனால தானே இவ்ளோ பிரச்சனையும் ஆச்சு. உங்களுக்கு தலைகுனிவு வந்ததுக்கும் அதுதானே காரணம்.
எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. நல்லதோ கெட்டதோ எனக்கு அதான் இதெல்லாம் பண்ணீங்க. அதனால தான் கோவிலில் நான் மறு வார்த்தை பேசாமல் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டேன். நான் உன்னை சொன்ன கேட்டுப்பீங்களா? நல்லவங்க உணர்ச்சி வசப்பட்டா அது தப்பாக தான் போய் முடியும். யாராக இருந்தாலும் நம்மளோட எதிரியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம நல்லது தான் பண்ணணும். இப்போ பாருங்க, கோவப்படுறனாலையோ இல்லை பழி வாங்குறனாலையோ ஒரு தீர்வும் வராது.